ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்றைக்கி நம்ம த ரெய்னி இன் ஸ்பான் இந்த ட்ராமாவுடைய 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அது என்னோட வீடு தான், நான் எங்கே உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு வரல, உங்களோட கிளைண்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சொன்னதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலும் அவங்க அப்படியே காமா, எங்கள் கம்பெனியில் கிரேட்டஸ்டான ஆர்கிடெக்ட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இதை இன்னொருத்தவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட அப்பா அவங்கள ஸ்டாப் பண்ணி, லூனா நீ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருன்னு தான் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் கேலிக்ஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீ டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோ உடனே நான் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே நீ கவலைப்படாத, நான் என்னோட ரியல் எஸ்டேட் லாயரையும் என் கூட கூட்டிகிட்டு வரேன். ஒருவேளை நாம் 2 பேரும் தனியாக இருக்க போகிறோம்னு நினச்சி தான் நீ தாங்கிட்டு இருக்க அப்படின்னா நாம் 2 பேரும் அங்கே தனியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே இல்லை அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, விஷயம் என்னன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் என்னால் வர முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பாவும் அப்படின்னா அதுக்கு மறுநாள் மீட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் இந்த மாசம் ஃபுல்லாவே என்னோட ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால என்னால முடியாது, ஆனா எங்க கம்பெனில இன்னும் நிறைய ஆர்கிடெக்ட் ஃப்ரீயா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி அப்படின்னா நம்மளோட மீட்டிங்கை நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வச்சுக்கலாம், அவங்களோட கடைசி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறமாச்சும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே ஹீரோயினும் ஆமா 7 மணிக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அவங்களோட அப்பாவும் அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஷேக்கன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் முடி கையை நீட்டி சரி அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே மணி 7 ஆயிடுது. ஹீரோ சொன்ன இடத்துல தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே வெறும் கப்பிள்ஸா தான் இருக்காங்க. டைமும் ஆயிட்டே இருக்கு, ஹீரோவை காணுமேன்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அப்போ சடனா ஹீரோவும் சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அவரை பார்த்த ஹீரோயின் உடனே சரி நீ வந்துட்ட, உன்னோட லாயர் எங்க, என்னோட டைம் ரொம்பவே வேல்யூபிளானது மார்டினஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கோவமா சொல்ல உடனே ஹீரோவும் ஐம் சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அவரோட போனை எடுத்து மெசேஜ் பண்றாரு. இங்க ஹீரோயினும் அவங்களோட போனை பாக்குற மாதிரி ஹீரோவே பார்த்துட்டு இருக்க சடனா ஹீரோ திரும்பினதும் அவங்க அப்படியே திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட லாயரும் நான் ஆல்ரெடி பார்க்கிங்க்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண அதை பார்த்து ஹீரோவும் அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் லூனா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட நேம் சொல்லி கூப்பிட அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ உடனே அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆர்கிடெக்ட் வெலேரியா, நீங்க இந்த ப்ராஜெக்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் அந்த விஷயத்தை பத்தி பேச ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்குள்ள ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி உன்னோட லாயர் இங்க வந்ததுக்கு அப்புறமா நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட லாயர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பி இதை பத்தி பேச தேவையில்ல, அவர் எங்க இருக்காரு, பார்க்கிங்ல இருக்காருன்னு இப்பதானே சொன்ன, இவ்வளோ நேரமா வர்றதுக்கு நம்ம ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பஞ்சுவாலிட்டியும் ஹானஸ்டும் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது இந்த வேலையில அது 2 ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சர மாதிரியா ஹீரோவை திட்டுறாங்க. அதையெல்லாம் கேட்ட ஹீரோ அப்படியே பாவமா எனக்கு புரியுது ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்றாரு. அப்போ கரெக்டா அவரோட லாயரும் உள்ள வந்துடுறாரு. ஹீரோ காலேஜ்ல படிக்கும் போது அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பையன் தான் இவனோட பேரு அடோனிஸ். இப்போ இவன் தான் ஹீரோவோட லாயராகவும் ஒர்க் பண்றான். அவன் உள்ள வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததும் ஹே ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிடுறாங்க. அடோனிஸ் நீ இங்க என்ன பண்ற, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாசமா விசாரிக்க அந்த பையன் அப்படியே ஹீரோக்கு பக்கத்துல உட்காடுறான். ஹீரோவும் இவர் தான் என்னுடைய ரியல் எஸ்டேட் லாயர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு என்னது இவனா, நீ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல இவ்வளோ கம்பெனி இருக்கும் போது நீயா எங்க கம்பெனில ஜாயின் ஆன, அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பத்தி எங்க அப்பா கிட்ட பேசி என்ன உன்னோட ஆர்கிடெக்டா வர ஹையர் பண்ணிருக்க, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க கேலிக்ஸ், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போக பாக்குறாங்க. உடனே ஹீரோவும் பின்னாடியே ஹீரோயினை பிடிச்சிட்டு ஆர்கிடெக்ட் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நாங்க உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்னதான் ஹையர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அதுக்காக தான் நீ இவனை இங்க கூட்டிட்டு வந்தியா, என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் இல்ல நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அவரை நம்பாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேலிக்ஸ், நீ என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க அதை கேட்ட ஹீரோவுமே காண்டாயிட்டு இது ஒன்னும் ஜோக் கிடையாது, இது ஒரு ஜாப் ஆஃபர், எனக்கு சீரியஸாவே நீ
தான் என்னோட ஆர்கிடெக்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் எதுக்காக நான் உன்னோட ஆர்கிடெக்டா இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே ஏன்னா நீ தான் ரொம்பவே கிரியேட்டிவ் அண்ட் டேலண்டான பர்சன், நான் உன்னோட பாஸ்ட் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், அது எல்லாமே என்னோட டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுது, அதனால தான் நான் ஒன்னும் என்னோட ஆர்கிடெக்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பத்தின ஃபைலையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு டிசைன் பத்தி நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அதுல நாங்க பட்ஜெட்டையும் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை வாங்கி பார்த்த ஹீரோயின் உடனே என்னது வெறும் 30% தானா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் காசுலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நாம இன்னும் இதுல சில டீடைல்ஸை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா ஹீரோயினை மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து முறைக்க அவர் அப்படியே சாஃப்டா ஸ்மைல் பண்ணி சமாளிக்கிறாரு. ஹீரோ விரிச்ச வேலையில ஹீரோயின் மாற்ற மாதிரியே தெரியல. அவங்க உடனே நான் உன்னை எங்க கம்பெனில இருக்க மத்த ஆர்கிடெக்டுக்கு ரெஃபர் பண்றேன், ஏன்னா இந்த வேலை நம்ம 2 பேருக்குமே சுத்தமா செட் ஆகாது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு வரும்போது கிளையண்ட்டும் ஆர்கிடெக்டும் ரொம்ப நேரம் ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒன்னாலேயும் என்னாலேயும் ஒன்னா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்டதும் ஹீரோவும் காண்டாயிடுறாரு. 2 பேருமே எதுவும் பேசாம ஒருத்தவங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன்ல இருந்து பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் ஆனதுல இருந்து ஹீரோயினும் ஹீரோ கூட போட்டோவா எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாரும் லூனா நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்த எல்லாரும் நீங்க 2 பேரும் ரொம்பவே கிரிஞ்சா நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ கீரா உடனே இதோ பாரு கேலிக்ஸ், நீ லூனாவை அழ வைக்காம இருக்கிறது தான் நல்லது, அப்படி மட்டும் நீ பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை மிரட்ட ஹீரோவும் நான் எப்பயும் லூனாவை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த பொண்ணுங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க, கியூட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்கள பத்தியே பேச ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கீராவும் போதும் போதும் உங்களை பத்தி பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஏதோ லீவ் வருது போல, அந்த லீவுக்கு உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே சாமு எனக்கு எதுவும் தெரியலப்பா, நான் இன்னும் பிளானே பண்ணல, அம்மாவியா உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணை பார்த்து கேட்க அவ உடனே எனக்கும் பிளான்லாம் எதுவும் கிடையாது, நான் சும்மா வீட்டில் உட்காந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஏன்னா உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து கேட்கறா. அந்த பொண்ணு உடனே எனக்கும் எந்த ஒரு பிளானும் கிடையாது, என்ன மாதிரி ஹாட்டான பொண்ணுங்களாம் எங்க இருப்பாங்களோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே சரி லூனா கேலிக்ஸ் நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே நேரத்துல நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட எல்லாருமே இவங்க இதை கூட ஒன்னாதான் சொல்றாங்க, பர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் சரி நீயே அவங்க கிட்ட சொல்லிடலூனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் நாங்க 2 பேரும் பொராக்கே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு ஐலாண்டு. அதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. சாமு நீங்க 2 பேரும் தனியா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஆமா கப்பிள்ஸா நாங்க போக போற எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த யானா பொண்ணு உடனே இப்போல இருந்து நீங்க ஒரு 5-10 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், ஏன்னா நாங்க தான் உங்க கல்யாணத்திலேயே ரொம்பவே செக்ஸியஸ்ட் அண்ட் பிரிட்டியஸ்டான பிரைட் மேடா இருப்போம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அவங்க ட்ரிப்புக்கு போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. கூட அவங்களோட ஃப்ரெண்டு கீராவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் கீரா கிட்ட எனக்கு ரொம்பவே ப்ரெஷரா இருக்க மாதிரி தோணுது, நானும் கேலிக்ஸும் இந்த ட்ரிப்புக்கு போக போறோம் அப்படின்றதுல நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நான் ஆல்ரெடி அதுக்கான எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன், ஆனாலுமே எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, அதே டைம் ரொம்பவே நர்வஸாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கீராவும் லவ்ல இதெல்லாம் சாதாரணம் தாண்டி, ஒரே நேரத்திலேயே நர்வஸா இருக்கிறது, பயப்படுறது, சந்தேகப்படுறதுன்னு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வரும், ஆனா உன்னை உண்மையா லவ் பண்றவங்க கூட நீ இருக்கும் போது அது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் கேலிக்ஸ் கூட இருக்கும் போது எனக்கும் அப்படி தாண்டி தோணுது, ஆனா எனக்கு என்னன்னா ஒருவேளை எங்க 2 பேருக்குமே பிடிக்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்க 2 பேர்கிட்ட இருக்குமோன்னு தோணுதுரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல கீரா உடனே ஒருவேளைன்னு எதுக்காக இப்படி எல்லாம் ஓவர் திங்க் பண்ற, அதை முதல்ல நிறுத்து, உன்னோட லவ் அப்படியே அது பாட்டுக்கு ஃப்ளோவில் போக விடு, உங்க ரிலேஷன்ஷிப்பையும் அப்படியே பறக்க விடு, நேச்சுரலா அதுவே க்ரோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோயின் முடி பாம்பு டான்ஸ் ஆட அதை பார்த்து ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. உடனே கீராவும் இந்த யூனிவர்ஸே உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எதனாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும் அப்பாடா நீயா இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற, செம்மையா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீயும் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணு உடனே அந்த டாபிக்கே டச் பண்ணாம நீ இந்த ட்ரிப்பை ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ளர்ட் பண்றத பத்தி சொல்லவே தேவையில்ல, நீ அதுல பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அவ அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ண உடனே ஹீரோயினும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க ஒரு துணியை வச்சு அந்த பொண்ணை அடிக்கிறாங்க. அந்த துணியை வாங்கி பார்த்த கீரா உடனே இதை விட உங்ககிட்ட சின்ன ட்ரெஸ் இல்லையா, இது ரொம்பவே கவர் பண்ணும் போலையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் என்னோட பிகினியை போட்டுட்டு வந்தாலே போதும், அதை பார்த்ததும் கேலிக்ஸ் அப்படியே வாயை பொழந்துருவான்
பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டும் அப்பனா அது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவங்களும் அந்த ஃபோனை எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோன்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து வீடியோ கால் தான் போட்டிருக்காரு. ஹீரோயினுக்கு குட் நைட் சொல்றதுக்காகவே அவர் கால் பண்ணியிருக்காராம். அதை கேட்ட ஹீரோயினும் எனக்கு இன்னும் இந்த விஷயம்லாம் பழகவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படின்னா பழகிக்கோ, ஏன்னா உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ இதுக்கப்புறம் இதை தான் கேட்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுட்டு சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஹீரோவும் அப்படியே நீயே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன், நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் நம்மளோட போர்டிங் பாஸ் வரைக்குமே நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா என்னோட ஸ்கூல் அலவன்ஸ்ல இருந்து இன்னமும் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, நம்மளோட ட்ரிப்புக்கான ஹோட்டல் புக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதை பத்தி உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் நான் எங்க அப்பா கிட்ட இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பதான் அவரு கிரெடிட் கார்டு பில்லை பார்த்ததும் ஷாக் ஆகாம இருப்பாரு, நான் அவர்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போறேன்னு தான் சொல்லியிருக்கேன், அதனால தான் அவரும் என்னை ட்ரிப்புக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அடிப்பாவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் பின்ன என்ன நாம் 2 பேர் மட்டும்தான் தனியாக போக போகிறோம்னு சொன்னால் அவங்க என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் நம்ம 2 பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ண போகிற அந்த டைமுக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் வந்து ஏன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் 2 லவர்ஸ் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களோ அதான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் சிரிச்சுட்டு அப்பெல்லாம் சொல்லாத, நாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக வந்துடாத, கொஞ்சம் சீக்கிரமாகவே வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இதான் நம்மளோட பெஸ்ட் ட்ரிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்த உடனே 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த பீச்சை தான் காட்டுறாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. கேலிக்ஸும் லூனாவுமே அங்கே லேண்ட் ஆயிடுறாங்க. வழக்கம் போல ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிக்கிட்டே வராங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே அவங்களோட ஹோட்டலை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நம்மளோட ரூம் ரொம்பவே அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஹீரோவும் இந்த பெட்டு கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் வெளில போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் வெளியில வெளிச்சம் இருக்கும் போதே போயிட்டு வரதான் நல்லது, நாம அங்க பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா ஹீரோ திரும்பி ஹீரோயினை பிடிச்சி இழுக்க அவங்க அப்படியே பெட்லேயே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக தேங்க்யூ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் இப்போ என் கூட இருக்கிறதுக்கு என்னை ஹாப்பி ஆக்குனதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உண்மையை சொல்லப்போனா நீ கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் உனக்கு அது தெரியுதே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. உடனே நான் சும்மா சொன்னேன் எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டை விட்டு எழுஞ்சிட்டு சரி சீக்கிரமா வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னுமே ஹீரோ எழுந்துக்கவே இல்லை. அதை பார்த்த ஹீரோயின் உடனே ஓஹோ இன்னும் நீ எந்திரிக்கலையா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க அந்த பாத்ரூமை கழட்டி தூக்கி போட்டுட்டு இப்போ நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினை பிகினில பார்த்ததும் ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. பட் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேலிக்ஸ் இந்த ட்ரெஸ்ல பார்த்தா அப்படியே வாயை பொழந்துருவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸ்பிரஷன் இல்ல. உடனே ஹீரோயினும் டிஃப்ரெண்ட் போஸ்ட்லாம் கொடுத்து இல்ல நான் நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ இதுல சூப்பரா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே நிஜமாவா, ஆனா இந்த ட்ரெஸ் ரொம்பவே ரிவீலிங்கா இருக்க மாதிரி தோணுதுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் நீ உனக்கு பிடிச்ச எதுவா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் சரி சீக்கிரமா வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டு சிம்பிளா ஒரு மேலே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் திரும்பி பார்க்க அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டு வாயை பொழந்துடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ஹீரோயினும் நானும் பீச்சுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன், நான் அங்க போயிட்டு ஜாலியா சன் பாத் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க உடனே ஹீரோவும் சேர்ந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு போறதான் காட்டுறாங்க. அங்க போய் இவங்க 2 பேரும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா வழக்கம் போல போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சன் பாத் எடுக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கையில ஒரு கிரீமை கொடுத்துட்டு கேலிக்ஸ் இதை முதுகுல கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினோட முதுகு ஃபுல்லா அந்த கிரீம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிக்க ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி ஹீரோவுக்கு ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் கூட ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தண்ணியில ஜாலியா விளையாடினதுக்கு அப்புறமா திரும்பவும் கரைக்கே வந்துட்டு எந்த போட்டோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஃபைனலா ஒரு போட்டோவை சூஸ் பண்ணி நம்ம 2 பேருமே இதுல தான் பார்க்க கியூட்டா இருக்கும், நான் இதை தான் போஸ்ட் பண்ண போறேன், கீழே ஹேஷ்டேக்கும் லூகான்னு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. லூகா அப்படின்னா லூனால இருந்து LUவையும் கேலிக்ஸ்ல இருந்து KAவையும் எடுத்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு இவங்களே வச்சுக்கிட்ட பேர் தான் அது லூகான்னு, அதை தான் நான் இங்க போட போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் எப்படி பார்த்தாலும் அந்த போட்டோல நான் தான் கியூட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே பாரா இப்ப நீ உன்னை பத்தி நீ
நீயே பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டியா? எப்படி பார்த்தாலும் நீ சொன்னதுதான் நிஜம். நீ தான் ரொம்பவே கியூட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் இந்த பீச் ரொம்பவே அழகா இருக்குல்ல, நான் பண்ண ரிசர்ச் படி இந்த உலகத்திலே இருக்க டாப் பீச்ல இதுவும் ஒண்ணு. உண்மையை சொல்ல போனா நான் இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை வந்திருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்பதான் இந்த பீச் எனக்கு ரொம்பவே அழகா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் அது ஏன்னா இந்த தடவை காதல் உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட நீ இப்பதானே இங்க வந்திருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் என்னோட ரிசர்ச் படி இந்த உலகத்திலே இருக்க ஒரே ஒரு டாப் மோஸ்ட் அழகான பொண்ணுனா அது நீதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே பிக்கப் லைன்லாம் கூட சூப்பரா சொல்றியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இப்பதான் கத்துட்டு இருக்கேன், நான் என்னோட பெஸ்ட் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் நானும் ஒரு பிக்கப் லைன் சொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி, நான் ஒன்னும் குளிக்க வைக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே ஹீரோக்கு புரியல. உடனே ஹீரோயினும் என்னோட காதலால அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோ சீரியஸ் ஆயிட்டு ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே ஹாட்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு அப்படியே ஷை ஆயிடுது. அவங்க உடனே தலையை திருப்பிக்கிறாங்க. அவங்க காதுல எதுவுமே விழாத மாதிரி, இன்னும் இந்த பீச்ல நிறைய ரைட்லாம் இருக்கு, நம்ம எல்லாத்திலயும் போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே மேபி நம்ம இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம், வேணும்னா லோக்கல்ல இருக்க காஃபி ஷாப்புக்கு போயிட்டு நிறைய காஃபி ட்ரை பண்ணிட்டு இந்த பீச்சை இன்னும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஓகே தான், எனக்கு என்னன்னா நாம இங்கே நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாம இருந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நாளைக்கு வரைக்கும் நமக்கு நிறையவே டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் திரும்பியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம டின்னருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்க சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு இன்னைக்கு நைட்டு சீ ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு, இங்க நிறைய சீ ஃபுட்லாம் கொடுப்பாங்க, நம்ம வேணா இங்கே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு சோகம் ஆயிடுது. ஆனாலும் அதை வெளில காமிச்சிக்காம சரி விடு நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்ல நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் உடனே ஓஹோ அப்படியா, நான் இந்த மாதிரி வெளியில வந்திருக்கேன், பட் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டே நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு மெயில அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் வைக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் யார் போன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே என்னோட கூட படிக்கிற பையன் தான், நம்ம வேணா நம்மளோட ரூம்க்கே திரும்பி போயிடலாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு என்ன இப்படி சொல்ற, நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சன்செட் பார்க்கலாம்னு நான் நினைச்சனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம பார்க்கலாம், டைம் பாத்தியா சன்செட் ஆக இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு, நான் அதுக்குள்ளேயே வேலையை முடிச்சிருவேன், நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு 2 மணி நேரமே போயிடுது. உடனே ஹீரோயினும் கேலிக்ஸ் என்னாச்சு, வேலையை முடிச்சிட்டியா, ஏற்கனவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம லேட்டா போனா சன்செட் மிஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இன்னும் 10 பேஜ் பக்கம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே கேலிக்ஸ் இதை நீ அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம்ல, ப்ளீஸ் இப்போ என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே என்னது 1/2 மணி நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமா 1/2 மணி நேரம், அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும் சரி சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு ஹீரோயினும் உள்ள வந்துட்டு நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, இப்பயாச்சும் நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக, அந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு திரும்பியும் போன் வருது. பார்த்தா அதே பையன் தான், இன்னும் கொஞ்சம் வேலை போல, ஹீரோவும் நான் முடிச்சுட்டு உனக்கு ரிட்டர்ன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினும் அப்படியே ஷாக்கா ஹீரோவே பார்த்துட்டு இருக்கு. அவர் உடனே லூனா எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் நான் இது சீக்கிரமா முடிஞ்சிரும் தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பாவமா சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா தான் லூனா, ஆனா எங்க குரூப்ல இருக்க ஒருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால இப்ப நாங்க எல்லாருமே அதை ரிவைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அப்படின்னா நாம சன்செட் பாக்குறது தண்ணி அடிக்கிறதுன்னு எல்லாமே போச்சா, இதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் கூட ரிசர்வ் பண்ணி வச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சிட்டு நாளைக்கு இன்னொரு சன்செட் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அது ஒன்றும் இப்போ மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரி நீ ஃபீல் பண்ணாத, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இந்த வேலை முடியறதுக்கு இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும், அதை நான் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அது ஓகேவா தோணல. அவங்க அப்படியே சோகமா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சன்செட் பார்க்கறதுக்கு பீச்சுக்கே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்க அவங்கள சுத்தி ஃபுல்லா எல்லாரும் கப்பிள்ஸாவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தான் நடுவில் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து டென்ஷனான ஹீரோயின் உடனே அவங்களோட போன்ல கேலிக்ஸ் கூட சேர்ந்து பீச்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்ஸே போட்டு வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு சன்செட்டை மட்டும் பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க, அப்போ கரெக்டா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அந்த பக்கம் வராங்க. அவங்க ஹீரோயினை பார்த்ததுமே மிஸ் வெலரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்புறமேட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயினோட பழைய டீச்சர் போல.
உன்னை ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஆமா மேம், நீங்க நடத்தினது தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களும் நீ அமீனான்னு பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகே அமீனா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கிளாஸ் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் இல்ல இல்ல நான் இந்த ஊர்லயே ஆர்கிடெக்டா வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை காட்டுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. அதை பார்த்த ஹீரோயினும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க டீச்சரும் 3 மாசம் தான் ஆகுது, சரி நீ என்ன பண்ற சொல்லு, இங்க நீ தனியாவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் என் கூட வந்தவங்க ஹோட்டல்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அதனாலதான் நான் மட்டும் தனியாவே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களோட டீச்சரும் அப்படின்னா நீ எங்க கூட வாயேன், நாம போய் சாப்பிடலாம், நான் உனக்கு ட்ரீட் தரேன், என்னோட ஹஸ்பண்டையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவரும் இங்க வந்துட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரும் ஒரு வழியா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹீரோயின் வீட்டுல இல்லன்ற விஷயம் கூட தெரியாம லூனா டின்னர் டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு இருக்காரு. அவங்க அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவங்க சன்செட்டோட போட்டோ மட்டும் ஸ்டோரியில போட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ கொஞ்சம் டென்ஷனாவே திரும்பவும் ஹீரோயினுக்கு கால் பண்ண அவங்க இந்த தடவையும் போனை எடுக்கவே இல்லை. உடனே இவரு மெசேஜ் பண்றாரு, லூனா நீ எங்க இருக்க, நாம 2 பேரும் சன்செட்டை மிஸ் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி, அதை நான் உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் மெசேஜ் பண்ண அதை ஹீரோயின் பார்த்த மாதிரியும் தெரியல, ரிப்ளை பண்ண மாதிரியும் தெரியல. ஹீரோவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு மேல முடியாதுடான்னு சொல்லிட்டு அவரே வெளில போய் ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிடுறாரு. இங்க ஹீரோயினும் அவங்க டீச்சர் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு ஹீரோ பண்ற கால் மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. அதை பார்த்து அவங்களோட டீச்சரும் ரிப்ளை பண்ணலூனா, உன்னோட மெச்சூரிட்டியை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் உடனே இப்ப நான் கோவப்படுறது கூட தப்பா என்ன, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்த எங்களோட ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் இது, அப்படி இருக்கும்போது அவனோட ஸ்டடீஸை அவனால ஒரு நாளைக்கு கூட தள்ளி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க டீச்சரும் நீ சொல்றது கரெக்ட் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல, நான் என்ன யோசிக்கிறேன்னா நீ இப்போயில இருந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்றத பத்தி யோசி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே ஹீரோயின் உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டா அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடும் ரெடி ஆயிட இவங்க உடனே சாப்பிடலாம்னு சொல்லி டேபிளுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த மேடமோட ஹஸ்பண்டும் அங்க வந்துட அவங்க உடனே இதான் என்னோட ஸ்டூடெண்ட் லூனா, என்கிட்ட படிச்சதுல ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுறாரு. அவர் உடனே ஹீரோயின் கிட்ட ஹாய் லூனா, நீ என்ன சோலோ டிராவலரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதை கவனிச்சா அவங்க டீச்சரும் இப்போதைக்கு அப்படிதான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் உடனே நீ ஆர்டர் பண்ண எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு, என்னை எப்படி சிரிக்க வைக்கணும்னு இவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சரும் சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு அட்டென்டிவா கவனிக்கிறோன்றத பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க டீச்சரும் லூனா இது எல்லாத்தையும் நீயே தான் உனக்காக பண்ணிக்கிற, சரி அதெல்லாம் விடு, இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாரு, சீரியஸாவே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாக்குறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. உடனே ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர ஹீரோயினும் போனை எடுத்து பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம அப்படியே கீழே வச்சிடுறாங்க. அதை இந்த டீச்சரோட புருஷன் பார்த்துடுறாரு. அவர் உடனே நீ யாரையாவது அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் பேபி அவங்க இப்பதான் அந்த காதல் சண்டையெல்லாம் போடுறாங்க, அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டே இருக்க, அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோ போனே பண்றாரு. ஆனா அதையும் ஹீரோயின் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த இந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் திரும்பவும் நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா, நீங்க 2 பேரும் சீரியஸாவே பேசிக்கிறீங்களா இல்ல நீ உண்மையாவே அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நான் அவனை உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த டீச்சரோட ஹஸ்பண்டும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, ஒருவேளை அவன் உன்கிட்ட உண்மையாவே பேசணும்னு நினைச்சானா நீ அவன் கிட்ட பேசு, ஏதோ உங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக அதையே காரணமா வச்சு இந்த மொத்த வெக்கேஷனையும் கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஆனா அவன் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள அவர் அவங்கள ஸ்டாப் பண்ணி நீ கோவமா இருக்கன்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அவங்க அப்படியே அமைதியா உட்காந்துடுறாங்க. அப்ப அவங்களோட டீச்சரும் இதோ பாரு லூனா, பில்டிங் கட்டுறதுலயும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுலயும் நிறைய காமனான விஷயம் இருக்கு, ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட் கீ, உன் மைண்ட்ல வர எல்லா விஷயத்தையும் உன்னோட பார்ட்னரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், நானும் இவளும் 15 வருஷமா ஒன்னா இருக்கும், இன்னமுமே அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரோட ஒய்ஃப் உடனே காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்து பாத்தியா இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஒரு தடவையும் நான் என்னோட ஒய்ஃபை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்களோட டீச்சரும் லூனா உன்னோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு வழியா காம்ப்ரமைஸ் ஆகி ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அங்க
பார்த்தா ஹீரோயினை தேடி ஒரு ஒரு ரெஸ்டாரண்டா தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர அவரும் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு நிம்மதியாவே ஆகுது. அவர் உடனே நீ எங்க போயிட்டு லூனா, ஐ எம் ரியலி சாரி, நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எங்க தான் இருக்க? நான் உன்னை தேடி ஸ்டேஷனா அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயினும் கேலிக்ஸ், நான் இங்க ஸ்டேஷன் 3ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போன் வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் சென்ட் பண்ண லொகேஷனுக்கு வந்துட்டு ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஓடி வர 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோ திரும்பவும் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு நான் பண்ணது தப்பு தான், நான் ரொம்பவே ஒரு கெட்ட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே என்னையும் மன்னிச்சிருக்கேன் அலெக்ஸ், நான் பண்ணதும் தப்பு தான், நான் தான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது, நானே வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும், ஆனா நான் அதை பண்ணல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அவங்க டீச்சர் ஞாபகமே வருது. அவங்க உடனே சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க டீச்சர் உடனே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல லூனா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் உடனே இவங்க என்னோட டீச்சர், அது அவங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கேலிக்ஸ் அப்படின்ற மாதிரி 3 பேரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் நான் ரூம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா லக்கியா இவங்களை மீட் பண்ண, அதுக்கப்புறம் இவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வேணும்னா எங்க கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க உடனே இல்ல நாங்க ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டுட்டோம், நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம், லூனாவா பத்திரமா பாத்துக்கோங்க, நான் உங்களை அப்புறமேட்டு மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ திரும்பவும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நாம நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம், ஆனா நான் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம தேவையில்லாத சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினுமே என்னையும் மன்னிச்சிருக்கேன் அலெக்ஸ், நான் பண்ணதும் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்கணும், ஆனா நான் அதை பண்ணாம உன்னை விட்டு வந்துட்டேன், நீ என்ன இக்னோர் பண்ற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட என்னை எப்பயுமே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவான், என்னோட தேவையும் என்னோட ஒப்பீனியனும் எப்பயுமே முக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் என்ன ட்ரீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட ஹீரோ உடனே உன்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு என்ன ரொம்பவே மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உன்னை ஹர்ட் பண்ற எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை கிஸ் பண்றாங்க. அப்போ ஹீரோ உடனே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு பசிக்கல, நாம வேணா ஹோட்டல் ரூம்க்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டதும் ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் இழுத்துட்டே போயிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் ஹோட்டல்ல இருக்க பாத் டப்ல உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்படியே ஹீரோயினோட நெக்குக்கு போக அவங்க உடனே வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பாத் டப்லயே உட்காந்துட்டு ஒயின்லாம் வேற குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கூட எடுத்த எல்லா போட்டோஸையும் வச்சு இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த கீரா பொண்ணும் அவளோட ரூமை விட்டு வெளில வரா. பார்த்தா அவளோட கையில எல்லாம் என்னமோ காயம் பட்ட மாதிரி தழும்புலாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அவ அப்படியே கிச்சனுக்கு போக அவளை பார்த்து ஹீரோயின் உடனே அந்த ட்ரிப்பை பத்தின எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு பெருசா எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் நேத்து ராத்திரி நீ லேட்டாவா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அப்பனா நான் எப்படி உன்னை பார்க்காம விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு உடனே ஒருவேளை நீ சீக்கிரமா தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது மணி 1 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் நான் தூங்குறதுக்கே மணி 4 ஆச்சு, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்க்குலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு மேல 4 மணியே தாண்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ அப்படியே சமாளிக்க உடனே ஹீரோயினும் சரி அவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு உடனே அது வந்து நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. அவ சொல்றத பார்த்தாலே அவ பொய் சொல்றான்ற விஷயம் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அவங்க உடனே நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வருதுல அதுக்கு நீ கண்டிப்பா வரணும், நான் எல்லாரையும் இன்வைட் பண்ண போறேன், நான் கேலிக்ஸையும் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணும் அப்படின்னா நல்லா ஃபன்னா தான் இருக்கும், நான் இப்ப அவசரமா வெளியில போகணும், சில விஷயம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக பாக்குறா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட காயத்திலே பிடிச்சி அமுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணும் வழியில கத்திடுறா. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன வலிதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்போ ஹீரோயினும் சரி நீ கடைக்கு தானே போற, வரும்போது எனக்கு சில பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினும் அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ கான்செர்ட் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த யானா பொண்ணு சரி கீரா எங்க, அவ என்கிட்ட வரேன்னு தானே சொன்னா, இன்னும் வரலையா, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, இப்பெல்லாம் அவ ரொம்ப நேரம் நம்ம கூட இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு சாமும் இப்ப அதனால என்ன, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் ஷாக் ஆயிட்டு என்னது பாய் ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு எதுவும் தெரியாது, இப்பெல்லாம் அவ என்கிட்டயே டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா, யாருக்கு தெரியும், ஒரு வேளை பிஸியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே ஓஹோ உனக்கு விஷயமே தெரியாதா, அவ ஃபைனல்ஸுக்காக அவளோட பிளேட்ஸ் இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. அவங்க பண்ற ப்ராஜெக்ட் தான் பிளேட்ஸ்னு சொல்றாங்க. அதை அவ பண்ணாததுனால ப்ரொஃபஸரும் கோவப்பட்டு அவளுக்கு மார்க்கே கம்மியா தான் போட்டாங்க. ஆனா அவ இதுக்கு முன்னாடி எடுத்த கிரேட்ஸ் எல்லாம் ஹையா இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு அவளுக்கு பிரச்சனையா இல்ல, இதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்க உடனே ஹீரோயினும் எழுந்து போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கீரா தான், கூட ஏதோ ஒரு பையனை வேற கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த பையனை பார்த்தா மத்த பொண்ணுங்க எல்லாம் ஏய் யாருடி இவன் அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. அப்போ கீரா உடனே இதான் மிகுல் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோயினும் ஓஹோ எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கீராவும் 2 மாசமா அப்படின்னு சொல்ல சாம் உடனே சிரிச்சுக்கிட்டே ஹலோ மிகுல் நான் தான் சாம், எல்லாரும் அவனுக்கு ஹலோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சேரை எடுத்து போட்டு உட்கார. அப்ப கீராவும் நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்து நின்னுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பக்கத்துல இருக்க இன்னொரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்ப இந்த யானா பொண்ணு ஹீரோயினை பார்த்து நீயே இங்க நின்னுட்டு இருக்க, போய் உன்னோட கசின் இல்லா கூட சேர்ந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த கீரா பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவங்களோட கசினும் கூட. அதை கேட்ட ஹீரோயினும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த யானா திரும்பவும் அவனை பார்த்தாலே ஒரு பேட் ஃபீலிங்கா தான் இருக்கு, நான் மோசமா பேசுறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, ஆனா அந்த பையன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருப்பானே அந்த பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது. அவங்க உடனே ஆமா இந்த மேயரோட பையன் லஞ்சம் வாங்குறதுல பெரிய ஹிஸ்டரியா வச்சிருப்பாருல அந்த மேயர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட யானாவும் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அதை பத்தி நீ ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு பையனை எதுக்காக அவ சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க அதுக்கு இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவ பண்ணிட்டு விடுங்க, அதை பத்தி நம்ம அவள்கிட்ட அப்புறமேட்டு பேசிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ சாம் உள்ள வந்துட்டு அந்த பையன் இங்க இருந்து கிளம்ப போறான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் எல்லாரும் வெளில வராங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தா கீரா உடனே கேர்ள்ஸ் மிகில் கிளம்புறானா, அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான் அப்படின்னு சொல்ல அவங்க யாரும் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பையனும் சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யானா உடனே கீராவை பார்த்து இதெல்லாம் என்ன கீரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு கீராவும் இதுல என்ன இருக்கு யானா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி கீரா சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா நாங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் ஆமா நீங்க 2 பேரும் 2 மாசமா ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பையனை பத்தி நான் கேள்விப்படவே இல்ல, லூனாக்கு கூட எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு கீராவும் ஏன்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல, லூனா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஈஸி, ஏன்னா நம்ம தான் எப்பயுமே பேசிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட கீரா உடனே எது ஈஸி இல்லன்னு நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல, உனக்கு அதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றா. அதை கேட்டதும் ஹீரோயினே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சாமும் கேர்ள்ஸ் நீங்க அமைதியா இருங்க, எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற, உன்னோட நல்லதுக்காக தானே நாங்க எல்லாம் சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கோவமா சொல்றாங்க. அதை கேட்ட கீரா உடனே அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்கறேன், உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, எதுக்காக எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க, பாருங்க எல்லாரும் லைனா நின்னுட்டு இருக்கீங்க, இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் என்கிட்ட சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீரா கேக்குறா. அதுக்கு இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது கீரா, நாங்க எல்லாருமே உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம், லூனா சொன்னது கரெக்ட் தான், நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட கீரா உடனே நிஜமாவா, உங்களை எல்லாம் பார்த்தா என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல, என்ன ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட யானாவும் காண்டாயிட்டு இங்க யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணல கீரா, நாங்க என்ன கேக்குறோம்னா எதுக்காக நீ அவனை எங்க கிட்ட இருந்து மறைச்சு வச்ச, அதுக்கு ஏதாச்சும் காரணம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோயினும் ஆமா நீ அவனை முன்னாடியே எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியதானே, அப்படி பண்ணியிருந்தா இப்போ நாங்க எல்லாம் ஷாக்கா இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட கீராவும் ஓஹோ உங்களுக்கு அதான் பிரச்சனையா, அதான் இப்போ உங்க எல்லாருக்கும் நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டேன்ல, அவ்வளவுதானே, எல்லாம் ஓகே தானே, இல்ல இதுக்கு மேல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட யானா உடனே ஆமா பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, அவனை பார்த்தாலே ஒரு பேட் ஃபீலிங் வருது, நீ அவன் கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்ல. அதை கேட்ட கீரா உடனே வா வியானா நீ இப்பதானே அவனை மீட் பண்ண, அதுக்குள்ள அவனை பத்தி சொல்றதுக்கு இவ்ளோ கெட்ட விஷயம் வச்சிருக்கியா, நீ தான் இங்க ரொம்பவே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நடந்துக்கிற, உன்னோட ஆளை பத்தி இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னது கிடையாது அப்படின்ற மாதிரி கீரா சொல்றா. அதை கேட்டதும் யானா அப்படியே காண்டாயிட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கவே போயிடுறா. உடனே பக்கத்துல இருக்க பொண்ணுங்களாம் சேர்ந்து அவளை பிடிக்க கீரா உடனே உங்களோட யாரோட பாய் ஃப்ரெண்டை பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றா. உடனே யானாவும் நீ வாய மூடு அப்படின்ற மாதிரி கத்த கீரா பயங்கரமா கோவப்பட்டு நான் ஏதாச்சும் சொல்ல வந்தா மட்டும் எதுக்கு என்னோட வாயை மூடுறீங்க, ஆனா நீயா இருந்தா அதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது கீரா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. அதுக்கு கீரா உடனே ஆனா நீங்க எல்லாரும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரும்போது அவங்க கிட்ட மோசமா தானே நடந்துகிட்டீங்க, உங்க
எல்லாருக்கும் என் மேல கோவனா அது என் மேல காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் கத்த சாம் உடனே சரி விடுங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றா. அப்போ கீரா திரும்பவும் நீங்க எல்லாரும் மட்டும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல, நான் வச்சுக்கிட்டா மட்டும் தப்பா, கேலிக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட நீங்க யாரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேலிக்ஸை பத்தி சொன்னதும் ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அவங்க உடனே தேவையில்லாம அவனை இந்த கான்வர்சேஷன்ல இழுத்துட்டு வராத அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா சொல்ல, அதுக்கு கீராவும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரியும் லூனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு லூனாவும் கீரா நாம ஒன்னும் எனிமிஸ் கிடையாது, நாம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கீரா உடனே என்னது ஃப்ரெண்ட்ஸா, எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே வேக வேகமா அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டோட கிறிஸ்மஸ் பார்ட்டி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் இப்பதான் அங்க போகவே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உடனே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு மீட் பண்ணலாமா, நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறதான் காட்டுறாங்க. ஹீரோயினும் கீரா கூட நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாவே எதே என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் மேபி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படலாம், அவ ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கும் அது தெரியும் கேலிக்ஸ், ஆனாலும் என்னால அவளை பத்தி கவலைப்படாம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் புரியுது, ஆனா அதுக்காக சொல்லுன்னு நம்மளால அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் திரும்பவும் எனக்கும் கீராவுக்கும் இது ரொம்பவே புதுசு தெரியுமா, நாங்க எப்பயாச்சும் ரேரா தான் சண்டை போட்டுப்போம், ஆனா இந்த தடவை அவ எதுவும் சொல்லாம வெளில போயிட்டா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் எல்லாம் கடைசியில சரியாயிடும்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீயும் கீராவும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கடைசியில ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அன்பாவும் கேரிங்காவும் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ திரும்பவும் நீ ஒன்னும் அவ மேல கோவமாவோ வெறுப்பாவோலாம் கிடையாது, அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் நமக்கு பிடிச்சவங்கள நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதே திரும்பி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் எல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஹீரோயினும் எனக்கு புரியுது, நாம ரெண்டு பேரும் இப்பதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள நமக்கு பெரிய பெரிய சண்டைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு வேளை வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நாமளே பேசி சால்வ் பண்ணிப்போன்னு எனக்கு இப்பவே ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோவும் சரி நான் ப்ராமிஸ் பண்றேன், நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எவ்வளவுதான் ஆர்கியூ பண்ணாலும் அதை நாமளே சால்வ் பண்ணிக்கலாம், எப்பயும் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. அப்போ ஹீரோயினுமே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் என்னை ஏமாத்திட்ட, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், ஒருவேளை நீ அப்படி பண்ணிட்டினா நான் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா உன்னை இழக்க நான் விரும்பல, உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயினும் ஐ லவ் யூ கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து வானத்துல பட்டாசெல்லாம் வெடிக்க இவங்க ரெண்டு பேரும் அதை பாக்குறாங்க. இதோட பிளாஷ்பேக் முடிஞ்சிட அப்படியே பிரசன்ட்ல நடக்கிறதா காட்டுறாங்க. இங்க ஹீரோயின் என்னால இந்த ப்ராஜெக்ட பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, நான் தான் உனக்கு டிசைன்ல ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேனே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் அது ஒண்ணு இங்க பிரச்சனை இல்ல கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கத்த, அவர் உடனே சரி அப்ப என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே எனக்கு உன் கூட வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, அது மட்டும் இல்லாம சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதவங்க கூடலாம் நான் வேலை செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது, எனக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா ஹீரோவை பார்த்து கத்துறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிராமாவையும் ஃபுல் எபிசோடோட பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.